அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். டேட்டா டைகர் என்று திராவிடர்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற இந்திரகுமார் தேரடி என்னும் தகவல் புலி. என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காதா? எடுத்ததா. 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, காமராஜருக்காக கருணாநிதி எல்லா அரசு விடுதிகள்லையும் ஏசி வசதி செஞ்சு கொடுத்தாரு, இங்க பாருங்க அதற்கான ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி காமராஜர் சாகும்போது கருணாநிதியோட கைய புடிச்சுக்கிட்டு இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாரு, இங்க பாருங்க அதற்கான ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவல் புலியான இந்திரகுமார் தேரடி 35 நிமிஷத்துக்கு ஆத்துன்னு ஆத்தி இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆதாரத்தை மட்டும் காட்டவே இல்லை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவர் காட்டினது எல்லாமே கருணாநிதி எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகமான நெஞ்சுக்கு நீதியத்தான். அதுல கூட இந்த நிகழ்வுகளுக்கான எந்த ஒரு நேரடி சான்றுகளோ ஆதாரங்களோ இல்லவே இல்லை. சரி, அறிவாளின்னு சொல்றாங்களே, விஷயம் தெரிஞ்ச ஆளாச்சே அப்படின்னு இந்த இந்திரகுமாரையும் மதிச்சு அவருடைய வீடியோவை பார்த்தேன் தெரியுமா, என்ன சொல்லணும்? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. சரி, அவரை விடுங்க, நான் சில சான்றுகளை கொடுக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த ஏசி போட்ட செய்தியும் காமராஜர் கடைசி காலத்துல கருணாநிதியோட கையை புடிச்சுக்கிட்டு இந்த நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லப்படுகின்ற செய்தியும் உண்மையா என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த தகவல் புலியான இந்திரகுமார் தேரடிக்கு நல்ல வகையான செருப்படிய மன்னிக்கணும், நல்ல வகையான பதிலடிய கொடுக்கலாம். சரியா அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. காமராஜருக்கு கடைசி காலகட்டத்தில் ஏசி இல்லாம இருக்க முடியலையா? அவர் தங்கி இருந்த வீட்டுல அவருடைய படுக்கை அறையில ஏசி இருந்ததா? ஆமா, இருந்துச்சு. யாரும் அவசரப்பட வேண்டாம், சொல்றத முழுசா கேளுங்க. அப்பதான் இந்த திருட்டு திமுக காரணங்க எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பது உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. காமராஜர் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தார். அவர் வாழ்ந்த அந்த வாடகை வீடு இன்றைக்கு அவருடைய நினைவு இல்லமாக சென்னை டி நகர்ல இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காமராஜரின் படுக்கை அறையில் ஏசி பொருத்தப்பட்டது உண்மைதான். இதை காமராஜரிடம் 28 ஆண்டுகள் உதவியாளராக பணி செய்த வைரவனே பதிவு செஞ்சிருக்கிறார். வைரவன் எழுதிய காமராஜருடன் கால் நூற்றாண்டு என்ற புத்தகத்திலையும் SP கணேசன் என்பவர் எழுதிய காமராஜ் வரலாறு கலியுகத்தின் காவிய தலைவன் என்ற புத்தகத்திலையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. காமராஜ் வரலாறு என்ற புத்தகத்தின் பக்கம் 327 காமராஜ் சுகவீனம் என்ற தலைப்பின் கீழே என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அன்று காமராஜ் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் தொடர்ந்து 2 முறை அழைப்பு மணியை அடித்தார். உதவியாளர் உடனே விரைந்து வந்தார். வைரவன், குளிர்சாதனம் போடப்பட்டிருந்தும் காமராஜருக்கு உடம்பெல்லாம் வியர்த்திருந்தது. உடம்பெல்லாம் வியர்த்திருக்கிறதே என்று கூறிக்கொண்டே வைரவன் காமராஜர் தலையை தொட்டு பார்த்தார். ஆக இந்த குறிப்புகளின் அடிப்படையில் காமராஜரோட அறையில் ஏசி போடப்பட்டிருந்தது உண்மைதான். அடுத்ததாக 1966ஆம் ஆண்டு பசுவதை தடை சட்டத்திற்கு காமராஜர் எதிராக இருந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாஜகவின் முன்னோடி கட்சியான ஜனசங்கத்தை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாண சாமியார்களும் இந்துத்துவ வெறியர்களும் குண்டர்களும் டெல்லியில் காமராஜர் தங்கியிருந்த வீட்டை தாக்கி தீ வைத்து கொளுத்த பார்த்தனர். வீட்டிற்குள் இருந்த காமராஜரை கொலை செய்வதற்காக வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி பெட்டியை உடைத்து அதனுடைய ஓட்டை வழியாக நுழைய பார்த்தனர். ஆக இந்த குறிப்புகளின் அடிப்படையிலும் காமராஜர் தங்கியிருந்த வீட்டில் ஏசி பொருத்தப்பட்டிருந்தது என்பது உறுதியாகிறது. இதை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் நிருபராக இருந்த ரங்கராஜன் 1/12/1996ஆம் ஆண்டில் வெளியான குமுதம் இதழில் பதிவு செய்திருக்கிறார். என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, இன்றைக்கு திருச்சி சிவா காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என்று சொன்னவுடன் ஐயோ காமராஜரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு
இந்த பாஜக சங்கிகளும் நம்முடன் சேர்ந்து கொண்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏண்டா டேய், 1966ல எங்க ஐயா காமராஜர் டெல்லியில் தங்கியிருந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த ஏசி பெட்டியை உடைச்சிட்டு அதனுடைய ஓட்டை வழியாக நுழைந்து காமராஜரை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஐயையோ காமராஜரை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்களா? நாம முதல்ல இந்த பாஜக சங்கிகளை தான் செருப்பால அடிக்கணும். தல்றா முதல்ல. சரி, அதை விடுங்க, நாம விஷயத்திற்கு வரலாம். இப்ப சொன்ன குறிப்புகளின் அடிப்படையில் திருச்சி சிவா சொன்னது உண்மைதானா? காமராஜர் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அவர் வீட்டுல ஏசி இருந்தது உண்மைதான். ஆனா போற இடத்துல எல்லாம் ஏசி சொகுசு தேடி தங்கியவர் கிடையாது நம்முடைய கர்ம வீரர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். இதற்கும் கூட ஒரு சரித்திர சம்பவம் சாட்சியா இருக்கு. 1972ஆம் ஆண்டு திமுக 2வது முறையா ஆட்சிக்கு வந்துச்சு. அன்றைக்கு மாநில அரசை கண்டித்து விவசாயிகள் பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. விவசாயிகளோட போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அன்றைய கருணாநிதி அரசு துப்பாக்கி சூடை நடத்தியது. இந்த துப்பாக்கி சூட்டுல காமராஜரின் சொந்த ஊரை சேர்ந்த சீனி நாயக்கர் என்பவரின் பேரன் சீனிவாசன் என்கின்ற விவசாயி பலியானாரு. எப்படி இருக்கு பாருங்க. அன்றைக்கு கருணாநிதி விவசாயிகளோட போராட்டத்தை ஒடுக்குவதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினாரு. இன்றைக்கு அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளோட போராட்டத்தை ஒடுக்குவதற்காக விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு கைது செய்கிறாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம வந்து பிறந்திருக்கிறாரு. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. கருணாநிதி நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டுல பலியான சீனிவாசனின் தாத்தாவான சீனி நாயக்கரை சந்திக்கிறதுக்காக விருதுநகருக்கு போன ஐயா காமராஜர் அவர்கள் அன்றைக்கு சீனி நாயக்கர் வயலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய வீட்டு திண்ணையிலேயே உக்காந்துட்டாரு. அந்த இடத்துல எந்த ஒரு ஏசியும் கிடையாது. இவ்வளவு ஏன், அந்த இடத்துல ஒரு மின் விசிறி கூட கிடையாது. பக்கத்து வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு சீனி நாயக்கருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்த உடனே அவரை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருந்த ஒரு சாவடிக்கு போய் அப்படியே தரையில உக்காந்துட்டாரு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அப்படியே படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. சாவடிக்கு வந்த காமராஜ் சாவடியில் தரையில் அவராகவே வந்து அமர்ந்தார். இதை கவனித்த ஊர்க்காரர்கள் பதறி போய் நாற்காலியை தேடி அருகில் உள்ள வீட்டை நோக்கி சிலர் சென்றனர். அதே சமயம் ஒருவர் சாவடியில் கிடந்த மேஜையை தூக்கி கொண்டு வந்து கொடுக்க மேஜை மேல் அமர்ந்தார் காமராஜர். காமராஜ் கிளம்பும் வரை அங்கு நாற்காலி வந்து சேரவில்லை. ஏனென்றால் அங்கு யார் வீட்டிலும் நாற்காலி இல்லை. அருகில் ஆர்வத்துடன் வந்து நின்ற தொண்டர் பி நடராஜன் காமராஜருக்கு வியர்ப்பதை அறிந்து தன் கையில் இருந்த துண்டால் வீசினார். சாவடியில அப்படியே தரையில உக்காந்துட்டாரு. வெயில் தாங்க முடியல, வேத்து கொட்டுது. அந்த இடத்துல ஏசி இருக்கான்னு பார்க்கல, மின் விசிறி இருக்கா அப்படின்னு கவனிக்கல. ஏன், ஒரு கை விசிறி கூட அவர்கிட்ட கிடையாது. பக்கத்துல இருந்த அவருடைய தொண்டர் நடராஜன் என்பவர் ஐயோ ஐயாவுக்கு வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய துண்டை எடுத்து வீசி காத்து வர வச்சாரு. இப்படி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் அங்க நாற்காலி இருக்கா மேஜை இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்காம காடோ மேடோ கல்லோ கட்டாந்தரையோ எந்த இடமானாலும் அப்படியே உட்கார்ந்து மக்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அதற்காக போராடிய உன்னத தலைவன் தான் ஐயா காமராஜர். அப்பேற்பட்ட தலைவருக்கு ஊரெல்லாம் ஏசி வசதி செஞ்சு கொடுத்தாரு கருணாநிதி அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய். நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். காமராஜருடைய வீட்டுல ஏசி இருந்துச்சா அப்படின்னா ஆமா இருந்துச்சு. ஆனா அதுக்காக அவர் போற இடத்துல எல்லாம் ஏசியே இல்லாம இருக்க மாட்டாருன்னு பேசுறது அவரை இழிவுபடுத்துற மாதிரி ஆகாதா? காமராஜருடைய வீட்டுல ஏசி இருந்தது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது. அதனாலேயே அவரு எளிமையான தலைவர் அல்ல அப்படின்னும் ஆயிடாது. இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளவோ ஓடி ஓடி உழைச்ச அந்த பெருந்தலைவனுக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் எவ்வளவோ நன்றி கடன் பட்டு இருக்கிறாங்க. அதனால அவருடைய வீட்டுல ஏசி இருந்தது என்பது பெரிய குத்தம் கிடையாது. அப்படியே போற போக்குல இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டாங்க. அதை கவனிச்சிங்களா?
எமர்ஜென்சி காலகட்டத்துல ஐயா காமராஜர் அவர்கள் சாகிறதுக்கு முன்னாடி கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதாக திருச்சி சிவா சொல்றாரு. அதை மட்டும் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலைங்க. ஏன்டா டேய், எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்க கட்சியில இருக்கிற 200 ரூபாய் கொத்தடிமிங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க எது பேசினாலும் கேட்டுக்கிட்டு கையை தட்டுறதுக்கு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. சரி, இதற்கான சான்று எங்க இருக்கு? எந்த இடத்துல திருச்சி சிவா இப்படி ஒரு செய்தியை படிச்சாரு? இப்ப கருணாநிதி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் 6 பாகமா எழுதி இருக்கிறாரு. அதுல 2வது பாகத்துல தான் எமர்ஜென்சி காலகட்டத்தை பத்தி பதிவு செஞ்சிருக்கிறாரு. காமராஜரோட மரணத்தை பத்தியும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதுல எந்த ஒரு இடத்துலயும் காமராஜர் தன்னிடம் இப்படி சொன்னதாக கருணாநிதி ஒரு வரிய கூட எழுதவே இல்லை. அப்படி இருக்கும்போது திருச்சி சிவா அவர்கள் எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம கூச்சப்படாம இப்படி ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு? இதுல பெரிய நகைச்சுவை என்னன்னா, இதே கதையை ஏற்கனவே கண்ணியமிகு தலைவர் தாத்தா காயிதே மில்லத்துக்கும் இவங்க சொன்னாங்க. காயிதே மில்லத் மரண படுக்கையில இருந்தபோது அவரை சந்திக்க வந்த கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறீங்க, அதனால இந்த சமூகத்தை உங்களோட கையில ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு காயிதே மில்லத் கருணாநிதி கிட்ட சொன்னதாக கருணாநிதியே பல இடத்துல பேசி இருக்கிறாரு. சரி, இது உண்மையா அப்படின்னு பார்த்தா அதுவும் பொய். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நம்ம தாத்தா காயிதே மில்லத் மரண படுக்கையில இருந்தபோது அவருடைய பக்கத்திலேயே இருந்த சந்தன தமிழ் அறிஞரான சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் என்பவருடைய வாழ்க்கை வரலாறும் புத்தகமா வெளியாகி இருக்கு. அந்த புத்தகத்தில் காயிதே மில்லத்தின் இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்தது என்பது தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல கூட கருணாநிதி கடைசி நேரத்துல காயிதே மில்லத்தை வந்து பார்த்தார் அப்படின்னு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கே ஒழிய எந்த ஒரு இடத்துலயும் நம்ம தாத்தா காயிதே மில்லத் கருணாநிதியோட கையை பிடிச்சுக்கிட்டு இந்த இஸ்லாமிய சமூகத்தையே உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதாக எந்த ஒரு பதிவும் இல்லை. கடல்லே இல்லையா? ஆக 40 வருஷமா இந்த பொய்ய சொல்லி இஸ்லாமிய சமூகத்தை ஏமாற்றியது போதாது அப்படின்னு இன்னைக்கு அதே பொய்ய காமராஜருக்கும் சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாத்த பாக்குறாங்க இந்த திருட்டு திராவிடர்கள். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த போராடிய தியாக தலைவர்கள் தான் நம்ம அப்புச்சி பெருந்தலைவர் ஐயா காமராஜரும் நம்ம தாத்தா காயிதே மில்லத்தும். அப்பேற்பட்ட தலைவர்கள் இந்த திருட்டு பேர் வழியான கருணாநிதி கிட்டையா இந்த தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தையும் இஸ்லாமிய சமூகத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க? கருணாநிதிக்கு காமராஜர் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா காமராஜருக்கு கொடுக்கப்பட்ட பெருந்தலைவர் என்ற பட்டத்தை மட்டம் தட்டுவதற்காக இனி ஊராட்சி மன்ற தலைவர்களையும் எல்லாரும் பெருந்தலைவர் என்றுதான் அழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு இருப்பாரு. இதேதான் கண்ணதாசனுக்கும் செஞ்சாரு. கடைசி காலகட்டத்தில் கண்ணதாசன் தன்னை எதிர்த்து எழுதினார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கண்ணதாசனுக்கு கொடுக்கப்பட்ட கவியரசு என்ற பட்டத்தை மட்டம் தட்டுவதற்காக அதே பட்டத்தை கொஞ்சம் மாற்றி கவி பேரரசு அப்படின்னு வைரமுத்துவுக்கு கொடுத்தார். அதே மாதிரி தான் காயிதே மில்லத் உயிரோட இருக்கும் போதே அவருடைய கட்சியான முஸ்லீம் லீக்ல கலகத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியை 2-3 உடைக்க பார்த்தாரு கருணாநிதி. அப்படிப்பட்டவர்கிட்டயா இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒப்படைச்சிட்டு போயிருப்பாரு நம்ம தாத்தா கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை காட்சி தான் நினைவுக்கு வருது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு திட்டினாலும் சரி, இந்த திமுக காரணங்க மட்டும் திருந்தவே மாட்டானுங்க. இந்த திருட்டு திராவிட கூட்டத்துல கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிற ஆளு அப்படின்னு நினைச்ச இந்திரகுமார் தேரடியோட லட்சணமே இப்படி இருக்கு. மத்தவனோட அறிவு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்? இதுல இந்த இந்திரகுமார் தேரடியோட ஒருத்தர் இருப்பார் இல்ல, மில்டன் அப்படின்னு, அவன் பண்ற அலப்பறை இருக்கு சப்பா முடியல. சர்க்கஸ் கோமாளி தோத்துருவான். வாய் இருக்கிற அளவுக்கு மண்டக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அவனை பத்தி எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கவே கூடாது, சரியா? மக்கள்
நாமளாச்சும் திருந்துவோம். இந்த தேர்தலோட இந்த திராவிட கூட்டத்தை ஒழிச்சு கட்டுவோம். சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.